அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லி சகுனம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சாதாரணமாக நம்ம ஒரு காகம் வந்துச்சு, ஒரு பூனை வந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய சகுனம் பார்க்கறது காலாகாலமாக பார்த்துட்டு தாங்க வரோம். குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்லிகள் சத்தம் போடுறதால ஏதோ ஒரு நல்லதையோ அல்லது ஏதோ ஒரு கெட்ட நேரத்தையோ நமக்கு குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம முன்னோர்கள் கணித்து சொன்ன ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லி சத்தமிட்டாலே அது நல்ல நேரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் அல்லது அந்த செயல் வெற்றிகரமாகத்தான் நடக்க போகுது அப்படின்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே பல்லியின் சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அர்த்தங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பள்ளி எந்த இடத்துல இருந்து சத்தம் போடுது, இதை இப்படி சத்தம் போடுறதால என்ன மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி சத்தமிடுவதை கணிப்பதற்கு முன்பு நாம் எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல இருந்து கிழக்கு திசையில் இருந்து பள்ளியானது சத்தமிட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் ஒவ்வொரு கிழமையிலையும் இந்த திசையில் இருந்து சத்தம் போடுறதாலையும் பலன் மாறுபடும். அப்படி பல்லி நம்ம வீட்டில் இந்த திசையிலிருந்து சத்தம் போடுறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா வீட்லேயுமே பல்லி இருக்கும். எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பல்லியுமே சத்தம் போடணும், அதுதான் நல்லது. அப்படி சத்தம் போடுறதால என்னன்னே எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறதால இந்த வீடியோவை பார்க்கும்போது மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை 3 முறை பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த பல்லிகள் சத்தமிடுறதால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதுக்குன்னே அதாவது சொல்லப்படுறது ஜோதிடத்தின் மூலமாக ஆன்மீகத்தின் மூலமாக நிறைய தகவல்கள் இந்த பல்லியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன் பல்லிக்குன்னு கோவில்களே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த பல்லி நம்ம வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் பலன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, நீங்கள் ஏதாவது பரிகார பலன்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது என்ன, எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்லாம் தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்லியானது கிழக்கு திசையில் இருந்து சத்தமிட்டா, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு செயலை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கிழக்கு திசையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமையில் சத்தமிட்டா அந்த செயலை நீங்கள் இப்போ செய்து முடிப்பதற்கு உங்களுக்குள்ள பயமானது உருவாகும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுவே திங்கட்கிழமை சத்தமிட்டா நீங்கள் செய்ய போகக்கூடிய செயலில் இருந்து உங்களுக்கு அதீத லாபம் கிடைக்கும் அல்லது நல்ல முறையில் நடைபெறக்கூடியதை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு செவ்வாய்க்கிழமை கிழக்கு திசையில் இருந்து பல்லி சத்தமிட்டா நல்லதும் கெட்டதும் சரி பங்காக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் புதன்கிழமை கிழக்கு திசையில் இருந்து பல்லி சத்தமிட்டா அந்த செயலில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். வியாழன்கிழமை கிழக்கு திசையில் இருந்து சத்தமிட்டா அசுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத குறிக்கலாம். அதே போல் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் இந்த கிழக்கு திசையில் இருந்து பல்லி சத்தமிட்டால் சுப செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் இது வரைக்கும் கவனிச்சதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இனிமேல் கவனித்து பாருங்கள், பல்லி கிழக்கு திசையில் இருந்து சத்தம் எடுக்கிறதா அப்படின்னு. சரி, தென்கிழக்கு திசையிலிருந்து பல்லி சொல்லக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டினுடைய தென்கிழக்கு திசையிலிருந்து பல்லியானது ஞாயிற்றுக்கிழமை சத்தமிட்டால் அது நீங்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய செயலில் தீமையான விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திங்கட்கிழமை தென்கிழக்கு திசையில் இருந்து பல்லி சத்தமிட்டால் வீட்டில் கலகம் ஏற்படும் என்று அர்த்தம். செவ்வாய்க்கிழமை தென்கிழக்கு திசையிலிருந்து சத்தமிட்டால் சுப மற்றும் லாபகரமான பலன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புதன்கிழமை கை நிறைய லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாழன்கிழமை உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய செயலில் திருப்தி கிடைக்கும். சனிக்கிழமை பெரும் செல்வமானது நீங்கள் செய்ய போகக்கூடிய செயலால் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு செயலை பற்றி பேசி கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் தெற்கு திசையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பல்லி சத்தமிட்டா அந்த செயலில் இருந்து உங்களுக்கு சுகமானது கிட்டும் அப்படின்னு அர்த்தம். அதுவே திங்கட்கிழமை தெற்கு திசையில் இருந்து பல்லியானது சத்தமிட்டா உங்களுக்கு அந்த செயல் மூலமாக பகை வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை பள்ளியானது தெற்கு திசையில் இருந்து சத்தமிட்டால் அந்த செயலை பற்றி நினைவுகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம்.
புதன்கிழமை தெற்கு திசையில் இருந்து பல்லியானது சத்தமிட்டால் நீங்கள் அந்த செயலை உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம். வியாழன்கிழமை தெற்கு திசையில் இருந்து பல்லியானது சத்தமிட்டால் உங்களுக்கு போதுமான அளவு லாபம் கிடைக்கும் என்று அர்த்தம். வெள்ளிக்கிழமை தெற்கு திசையில் இருந்து பல்லியானது சத்தமிட்டால் கை நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னும். சனிக்கிழமை பல்லியானது தெற்கு திசையில் இருந்து சத்தமிட்டால் முருகனுடைய ராஜ அலங்காரத்தை பார்க்கறதுக்கு ஏற்றளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகள் வரலாங்க. அதாவது இப்படி பள்ளி சத்தமிடுறதுக்கும் அந்த கடவுளுடைய அலங்காரத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கும் இவ்வளவு பெரிய சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதே போல் நிறைய விஷயங்கள் இந்த பள்ளி இந்த திசையிலிருந்து சத்தமிடுறதை வச்சு சொல்கிறாங்க. இதே போல் தென்மேற்கு திசையிலேருந்து சத்தமிட்டால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் போதுமான அளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். திங்கட்கிழமை தென்மேற்கு திசையில் இருந்து பள்ளி சத்தமிட்டால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் மூலமாக உங்களுக்கு பகை உண்டாகும் அப்படின்னும். செவ்வாய்க்கிழமை தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் எதிரியை நீங்கள் சம்பாதிப்பீங்க என்றும். புதன்கிழமை தென்மேற்கு திசையிலிருந்து சத்தமிட்டால் கொஞ்சம் கஷ்டமான நாளாக இருக்கும் அப்படின்னும். வியாழன்கிழமை தென்மேற்கு திசையிலிருந்து சத்தமிட்டால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னும். வெள்ளிக்கிழமை தென்மேற்கு திசையில் சத்தமிட்டால் நல்ல செய்திகள் செவிகளுக்கு எட்டும் அப்படின்னும். சனிக்கிழமை தென்மேற்கு திசையிலிருந்து சத்தமிட்டால் ரோகம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னும் வேறு என்னென்ன திசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு அடுத்ததாக பார்க்கலாம். மேற்கு திசையில் ஞாயிற்றுக்கிழமை பல்லியானது சத்தமிட்டால் உங்களுக்கு உணர்த்தினால் அன்று வீட்டில் அந்த சத்தம்ன்றதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டை அதிகமாக இருக்க போகுது அப்படின்னும். திங்கட்கிழமை மேற்கு திசையிலேருந்து சத்தமிட்டால் உங்களுடைய பார்வையில் வெற்றி கிட்டும் அப்படின்னும். செவ்வாய்க்கிழமை மேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க அனுகூலமான நாளாக இருக்கும் என்றும். புதன்கிழமை மேற்கு திசையில் சத்தமிட்டால் நினைத்த காரியத்தை முடிப்பதற்காக பயணப்படுவீங்க என்றும் அர்த்தம். வியாழன்கிழமை மேற்கு திசையில் சத்தமிட்டால் நீங்கள் நினைத்த காரியத்தில் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னும். வெள்ளிக்கிழமை செய்ய போகக்கூடிய காரியத்தால் மிக நல்ல செய்திகள் செவிக்கு கிட்டும் அப்படின்னும் அர்த்தம். சனிக்கிழமை ரோகம் உண்டாகும் அப்படின்னும் அர்த்தப்படுது. இப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறதா சொல்லிகிட்டே போகலாங்க. மேலும் அடுத்ததாக நம்ம வடமேற்கு திசையை பார்க்கலாம். வடமேற்கு திசையிலேருந்து பல்லி சத்தம் போடுது. இதனால் எனக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு திசையில் ஞாயிற்றுக்கிழமை பல்லியானது சத்தமிட்டா நீங்கள் பேசி கொண்டு இருக்கும் அல்லது நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் நீங்கள் வெறும் மேலோட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தப்படுது. திங்கட்கிழமை வடமேற்கு திசையில் பல்லியானது சத்தமிட்டா தீய நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னும். செவ்வாய்க்கிழமை வடமேற்கு திசையில் சத்தமிட்டா நினைத்த காரியத்துக்காக தூரதேச பயணங்கள் நீங்கள் போகிறதுக்கான நேரம் என்று அர்த்தப்படுது. புதன்கிழமை கையில் இருக்கக்கூடிய பொருள் கரையும் அப்படின்னும். வியாழன்கிழமை நினைத்த காரியத்தில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும். வெள்ளிக்கிழமை வடமேற்கு திசையில் இருந்து சத்தமிட்டால் நினைத்த காரியத்தில் வீட்டில் கலகம் பிறக்கும் அப்படின்னும். சனிக்கிழமை அன்று திடமான முடிவு எடுப்பீங்க அப்படின்னும் அர்த்தப்படுது. வடக்கு திசையிலேருந்து பல்லி சத்தமானது கேட்டால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வடக்கு திசையில் பல்லியானது ஞாயிற்றுக்கிழமை சத்தமிட்டால் செல்வம் வந்து சேரும் அப்படின்னும். திங்கட்கிழமை அன்று வடக்கு திசையில் பல்லி சத்தமிட்டால் மேலோட்டமான ஒரு பார்வையாக அந்த செயல் இருக்கும் அப்படின்னும். செவ்வாய்க்கிழமைகளில் சத்தமிட்டால் நீங்கள் நினைத்த காரியங்களில் எதிரிகள் அதிகமாக இருப்பதை குறிக்கும் என்றும். புதன்கிழமை சத்தமிட்டால் கலகம் உண்டாகும் என்பதையும். வியாழன்கிழமை சத்தமிட்டால் நினைத்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னும். வெள்ளிக்கிழமைகளில் வடக்கு திசையில் சத்தமிட்டால் வீட்டில் கூச்சல் குழப்பம் கலகம் எல்லாம் ஏற்படும் அப்படின்னும். சனிக்கிழமை சத்தமிட்டால் நினைத்த காரியத்தால் நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படின்னும் அர்த்தப்படுது. இப்படி ஒவ்வொரு மாதிரியான தகவல்களை சொல்லிகிட்டே போகலாங்க. அடுத்ததாக வடகிழக்கு திசை. வடகிழக்கு திசையிலேருந்து பள்ளிகள் சத்தமிட்டா ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்ல லாபம் கைக்கு கிடைக்கும் அப்படின்னும். செவ்வாய்க்கிழமைகளில் கல்யாண வைபோகம் போல் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும் அப்படின்னும். புதன்கிழமை வடகிழக்கு திசையில் பல்லியானது சத்தமிட்டா எடுத்த காரியத்தில் தோல்வியே கிடைக்கும் அப்படின்னும். வியாழன்கிழமை சத்தமிட்டா போதுமான அளவு வெற்றி கிடைக்கும் என்றும். வெள்ளிக்கிழமை அன்று வடகிழக்கு திசையில் சத்தமிட்டா எதிரிகளால் ஐயம் கொள்ள வேண்டும் அப்படின்னும். சனிக்கிழமை அன்னைக்கு சத்தமிட்டா துரோகிகள் சூழ்ந்து நீங்கள் பயம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தமாக சொல்லப்படுது.
இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற் போல் பல்லிகள் சத்தமிடுறதை பற்றி சொல்கிறாங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த மாதிரி பல்லி சகுனங்கள்லாம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது, அல்லது பார்த்து என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பல்லி சகுனத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.